ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கருவேப்பிலை தாங்க எடுத்திருக்கேன். நல்லா ஒடிச்சிட்டு வந்துட்டு, நல்லா தண்ணியில் 2 டைம் அலசிட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருந்தேங்க. நல்லா வெயிலையோ நிழலையோ வச்சு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துறேங்க. உங்களுக்கு வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கருப்பு உளுந்து வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லதுங்க. நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துறேங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. நெய் வேணாலும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இல்லை ட்ரையாக வறுக்கிறனாலும் வறுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகா வந்து 3 சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துறேங்க. நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்துனா 1 வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதே நீங்கள் ட்ரையாக